ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட லாஸ்ட் லாங் வீடியோவில் ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் எப்படி இந்தியா டு கனடா இமிகிரேட் ஆனி போனீங்க, அதை பற்றி போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இதில் அப்படியே என்னோட லைஃப் ஸ்டோரியும் கலந்து பேச போகிறேன். ஸோ பிடிக்காதவங்க தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். பிடிச்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனடா வரதுக்கு என்ன எக்ஸாம் எழுதியோ இல்லை படிச்சோ வேலைக்கு போயோ வேலையிலேருந்து எனக்கு வீசா அப்ளை பண்ணியோ நான் இங்கே வரல. கல்யாணம் பண்ணதுனால மட்டும்தான் நான் வந்து கனடாக்கு வந்தேன். நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எங்கள் அப்பா வந்துட்டு அக்காவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படித்தா, அண்ணாவும் பிடெக்கு. ஸோ நீ இன்ஜினியரிங் படின்னு சேர்த்து விட்டார். அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க வந்து எலக்ட்ரிக்கலுக்கெல்லாம் படிக்கக்கூடாது, பசங்க தான் எலக்ட்ரிக்கல் படிப்பாங்க, மெக்கானிக்கல் படிப்பாங்க, பொண்ணுங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் செட் ஆகும்னு சேர்த்து விட்டார். பட் எனக்கு கோடிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு கோடிங் மண்டையிலே ஏறல. அது எனக்கு பிடிக்காது, நான் அது கற்றுக்கவும் கிடையாது. பட் அந்த டைமில் நான் கற்றுட்டு இருந்தேன்னா ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கலாம். எனக்கு கோடிங் வராது, தெரியாது, கற்றுக்க முடியாதுன்னு நினச்சி வந்து நான் அதை கற்றுக்காம விட்டுட்டேன். ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதில் நல்லா தெளிவாக எல்லாமே கற்றுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுங்க. நான் இப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன் நான் கோடிங் கற்றுக்கல, சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகலன்னு. படித்து முடிச்சு ஒரு 6 மாதம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த கம்பெனியில். என்ன கம்பெனினா, அமெரிக்கன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுவோம். மெடிக்கல் பில்டிங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஃபார்மசியில் பில் போடுற வேலை கிடையாது, மெடிக்கல் பில்லிங். அதில் கோடிங்கும் இருக்கும். இதுலேயும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் இந்த மெடிக்கல் பில்லிங் அண்ட் கோடிங்கில். ஸோ எல்லாருமே சாஃப்ட்வேருக்கு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஜாப் கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் அதில் நிறைய கற்றுக்கோங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் கற்றுக்கும் போது உங்களுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கும். 2017லேருந்து 2020 வரைக்கும் நான் சேலமில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2020 மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னாங்க வீட்டில். ஸோ 2020 என்னோடய ஜாப் குவிட் பண்ணேன். அந்த டைமில் கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. 2020 கொரோனா பீரியட்னால அதிகமாக வந்துட்டு யாரும் வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய மாப்பிள்ளை பார்க்குற அந்த மிஷன் வந்து அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்பயும் நான் நிறைய ஜாப்க்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனிலே திரும்ப ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணி நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். 2020 எண்டில் வந்துட்டு கொரோனா கொஞ்சம் முடிகிற டைமு. ஸோ அப்போ திரும்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு வேறு கம்பெனிலேருந்து நல்ல ஆஃபரும் வந்துச்சு. ஸோ நான் அப்படியே வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கம்பெனியில் எனக்கு 30K சேலரி கொடுத்துட்ருந்தாங்க. 2020 டிசம்பர் எண்டிங்கில் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா அவங்க தம்பிலாம் வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. என் ஹஸ்பண்ட் அப்போ வந்து கனடாவில் இருந்தார். ஸோ அவங்க மட்டும் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிச்சு, எங்கள் வீட்லேயும் பிடிச்சிச்சு, ஜாதகமும் செட் ஆகிடுச்சு. 2 வீட்லேயும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அவரோட அப்பாவும் வந்துட்டு மாமா மாப்பிள்ளைன்னு நல்லா பேசிக்கிட்டாங்க. அடுத்தது எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால் எதுவுமே வரல. ஸோ நானே வந்துட்டு என் மாமனார்கிட்ட நம்பர் வாங்கி இவருக்கு ஹாய்ன்னு ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நான் ஒர்க் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபாக அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இந்த மாதிரி 2020 மிடில் வந்துட்டு நான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்தேன். வந்ததுமே கொரோனா வந்துருச்சு. நான் அப்படியே வந்து இந்தியாவில் சிக்கிக்கிட்டேன். ஒரு 6 மாதமாக நான் இந்தியாவில் தான் இருந்தேன். கோவிட் முடிச்சு நான் இப்போ தான் வந்துட்டு கனடா வந்திருக்கேன். வேலைக்கு இப்போ தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் என்னை இப்பயே கிளம்பி வர சொல்கிறாங்க. நான் இப்போ தான் இந்தியாவிலேருந்து கனடாக்கு வந்தேன். நான் அகெயின் வந்துட்டு கம்பெனியில் லீவ் சொல்லிட்டு என்னால் இந்தியா வர முடியாது. ஏன்னா வர்றதுக்கு நவம்பர் ஆகும். அது வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து காத்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் 10 மாதம் இருக்குது. ஸோ நீ வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வீட்டில் வந்துட்டு இந்த பொண்ணு பிடிக்கல, மேரேஜ் வேணான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீ உங்கள் வீட்டில் சொல்லு, இந்த மாதிரி மேரேஜ் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். ஐயா கனடா மாப்பிள்ளை, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கனடாவுக்கு போகிறோம் அப்படின்லாம் நினச்சி பயங்கரமாக ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு 2 நாளில். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம், எங்கே போய் வந்து நிச்சய சாரி எடுக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்தேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி அந்த பையன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்க. அது வந்து அவங்க அப்பா கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காரு போல். ஸோ நம்ம இந்த மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா, நம்ம வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை மெசேஜ் பண்ணியிருக்காரு பொண்ணுக்கு, கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, என்னென்ன ஏதுன்னு முதல்ல கேட்டு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி, பையனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமலாம் இல்லை, விருப்பம் இருக்குது. பட் அவனால் வந்துட்டு 10 மாதம் கழிச்சு தான் வர முடியும். 10 மாதம் கழிச்சு நவம்பரில் கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்டார். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், உனக்கு நவம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேவான்னு. ஓகேப்பா, 10 மாதம் தானே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபெப்லேருந்து நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். எனக்கு வந்து செப்டம்பரில் பொட்டு வச்சுட்டு போனாங்க. அவர் அப்போ வரல, கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தாரு. கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் வந்திருந்தார். அப்போ தான் போய் நாங்கள் கல்யாண சாரீலாம் எடுத்தோம். 2021 நவம்பரில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பாஸ்போர்ட்டே எடுத்து நாங்கள் வந்து பிஆரே அப்ளை பண்ணோம். பிஆருக்கு அப்ளை பண்ணால் பயோமெட்ரிக்ஸ் மெடிக்கல்ஸ் வரும். எனக்கு வந்துட்டு அவர் இந்தியாவில் இருக்க வரைக்கும் அந்த மெடிக்கல்ஸ் பயோமெட்ரிக்ஸ்லாம் வரவே கிடையாது.
மார்ச்ல அவர் திரும்ப இந்தியாவிலேருந்து கனடா வந்தார். அவர் கனடா வந்த அடுத்த நாள் தான் வந்துட்டு நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அவர் என் கூட இல்லை, என்னோட வளகாப்புக்கு தான் வந்தார். அப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் எங்கள் கூட இருந்தார். அந்த டைமில் தான் எனக்கும் பாப்பாக்கும் பயோமெட்ரிக்ஸ் மெடிக்கல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிஆர் ப்ராசஸே பண்ணோம். பாப்பாவுக்கு 3 மாதம் ஆகும்போது திரும்ப அவர் இந்தியா டு கனடா வந்துட்டார். பிஆர் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. பாப்பா கரெக்டாக 1 வயசு முடியும் போது பிஆர் வந்துச்சு எங்களுக்கு. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இருக்கும்போது அவர் திரும்ப கனடா டு இந்தியா ட்ராவல் பண்ணி வந்தார். பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்சுட்டு நாங்கள் கனடாவுக்கு ஃபேமிலியாக வந்திருந்தோம். இங்கே வந்து நான் ஒரு 1 மந்த் தான் இருந்திருப்பேன். அப்போ நான் கரெக்டாக வின்டர் சீசனில் வந்தேன். வின்டர் டைம் வந்து எனக்கு ரொம்ப செட்டே ஆகலை. என்னால் இங்கே இருக்கவே முடியல. பாப்பாக்குமே வந்துட்டு இங்கே வந்து குளிர் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ப்ரே பண்ணி காத்திருந்து கிடச்ச வீசா. எப்படா கனடா போவோம்னு ஆசையாக இருந்து வந்தேன். பட் என்னால் இங்கே இருக்கவே முடியல. 2023ல இந்தியாவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிட்டேன். வந்தது தான் வந்துட்டோம், நீ ப்ரெக்னன்சி இங்கேயே இரு, ஃபுல்லாகவே இங்கேயே இருந்துட்டின்னா உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், குழந்தையும் அத்தை மாமா பார்த்துப்பாங்க, இங்கே வந்து மெடிக்கலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இந்தியாவிலே விட்டுட்டு அவர் வந்து கனடா வந்துட்டார். பையனுக்கு ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும்போது ஹஸ்பண்ட் திரும்ப இந்தியா வந்திருந்தார். அப்போ அவரோட தம்பி மேரேஜும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மேரேஜ் முடிச்சுட்டு அவர் கனடா வந்ததுமே ஒரு 2-3 மந்த்ஸில் தான் வெயிட் பண்ணோம். பையனுக்கும் பிஆர் வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக திரும்ப கனடா வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு கனடா நல்லாவே செட் ஆகிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு அதை விட ரொம்பவே பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறது. அடுத்து எங்கள் அண்ணா கல்யாணம் இருக்குது, என்னோட தங்கச்சி கல்யாணம் இருக்குது. அண்ணா கல்யாணத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் நெக்ஸ்ட் இந்தியா போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்படி தான் இந்தியா டு கனடா வந்தேன். எல்லாருமே வந்துட்டு ஐஎல்ஸ் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்திருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு கூட சொல்லுவாள், நாங்கள்லாம் ஐஎல்ஸ் கிளியர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், நீ நோகாமல் நோம்பு கும்பிட்டுட்டு போயிட்ட, கல்யாணம் பண்ணி ஈஸியாக கனடா வந்துட்டேன்னு சொல்லுவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.